மன்னிப்பின் சிகரமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேசரின் மன்னாவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்க, அதன்படி செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தியிருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடைய சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் பூமியில இந்த வாழ்ந்த அந்த கடைசி நாட்களில தன் சீஷரோடு கூட அவர் பந்தி இருக்கையில, அப்போ இயேசு சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். நானான்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது பேதுரு என்ன பண்றா, இயேசுக்கு அன்பாய் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த சீஷனை பார்த்து, யாருன்னு நீ கேளு அப்படின்னு சொன்னோடனே யோவான் இயேசுவை பார்த்து, யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்றார், நான் இந்த அப்பத்தை நான் தோய்த்து நான் யாருக்கிட்ட கொடுக்கிறேனோ அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸ்காரியத்துக்கிட்ட கொடுக்கிறார். அங்க நம்ம பார்க்கிறோம், யூதாசுடைய மனசுக்கு நல்லா தெரியும் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காக, சமயத்துக்காக அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், காத்து கொண்டிருக்கிறான். இயேசு வெளிப்படையாவே சொல்றாரு, நான் யார்கிட்ட கொடுக்கிறேனோ அவன் தான். அப்ப கூட யூதாசு தன்னுடைய மனசுல அவன் என்ன செய்யல, அவன் உணரவில்லை. ஐயோ, இயேசுவுக்கு தெரிந்திருக்கிறதே, நான் ஒரு பெரிய பாவத்தை செய்ய போறேனே அப்படின்னு சொல்லி மனம் திரும்பவில்லை. ஆனா இயேசுவை பார்த்தோம் அப்படின்னா, தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்று அறிந்திருந்தும் இயேசு அவன் மேல அன்பா இருந்தார். தன் அன்பை வெளிப்படுத்தினார். அவனுக்கு துணிக்கையை தோத்து கொடுத்தார், சாப்பிட கொடுத்தார். எவ்வளவு ஒரு அன்பான ஒரு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். அவருடைய இருதயம் யூதாசு மேல இருந்த அன்பினால, அவருடைய செய்கையும் அன்பினால நிறைந்ததாய் இருந்தது. இயேசு இதை சொன்ன உடனே, இவன் தான் என் துணிக்கையை தோய்த்து நான் கொடுக்கிறவன், என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி சொன்ன உடனே அவன் துணிக்கையை வாங்கினான், கையில வாங்கிட்டான். மனம் திரும்புகிறதுக்கு பதில் அவன் என்ன செய்தான், துணிந்து துணிக்கையை வாங்கிட்டு அவன் அந்த பொழுதுல தன்னை கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவன் திருப்பின அந்த வேளையில சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் நமக்குள்ள அவன் புகுந்து கிரியை செய்கிறான். நாம இடம் கொடுக்காமல் நம்ம மனம் திரும்பி, இல்லை நான் போகிற வழி ஏதோ சம்திங் ராங், ஏதோ சமாதானத்தை இழந்து காணப்படுகிறேன், நான் செய்கிற காரியம் சரியில்லை அப்படின்னு நம்ம உணர்த்தப்படும் போது, ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது, ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினாலும் தேவதாசர்களினாலும் நம்மோடு கூட பேசும்போது நாம உணர்வடையலை அப்படின்னா அந்த இடத்துல நாம சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். இப்போ இந்த யூதாசுடைய வாழ்க்கையில இருதயத்துல சாத்தான் நுழைஞ்ச உடனே, புகுந்த உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் எழுந்து புறப்பட்டு போகிறான். இயேசுவனை பார்த்து அவனுக்கு ரொம்ப அப்செட் ஆகிறான், பயங்கர கோபம். என்ன இயேசு அவர் நான் செய்ய போகிறதை அவர் பின் பாயிண்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற அவன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கறதற்கு பதில், தன்னை மாற்றிக்கொள்வதற்கு பதில் அவன் என்ன செய்கிறான், கோபமும் அப்செட் ஆகி அவன் என்ன செய்யறான், வெளியே போயிடுறான். இயேசு சொல்றார், செய்யறத சீக்கிரமா செய். பாவம் செய்ய போறான், அந்த பாவத்தை சீக்கிரமா செய்யன்னு இயேசு சொல்லுகிறது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா, வியர்டா இருக்கு. நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 22:11 அவன் என்ன, அதாவது தவறு செய்கிறவன், தப்பு செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அதுக்கு அர்த்தம் என்ன, மன கடினமாய் போச்சு.
ஆண்டவர் எத்தனையோ முறை பேசியும் தன் வார்த்தைகள் மூலமாக, செய்கையின் மூலமாக, செயல்களின் மூலமாக எவ்வளவோ பேசியும் இருதயத்துல அங்க என்ன இல்லை, கடினமாயிடுச்சு. அந்த இருதயத்துல கொஞ்சம் கூட மென்மையான தன்மை இல்லை, உணரத்தக்கதாக அந்த இருதயத்துல அங்க இடம் இல்லை. நாம கூட அநேக வேளைகளில் திரும்ப 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 எத்தனையோ முறை உணர்த்தப்பட்டும் நம்ம செய்யலைன்னா அந்த இருதயம் நாளடைவில் கடினமாகும் போது ஆண்டவருக்கே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அப்படியே நம்மளை விட்டுருவார். அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாது. அதனாலதான் யூதாஸ் கிட்ட எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று அறிந்த தேவன், நீ செய்யறதை சீக்கிரமா போய் செய். அவர் சொன்னதை பந்தியிருந்த சீஷர்கள் மற்றவர்களுக்கு புரியலை. அவங்க நினச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்து எதையோ அவரை செய்ய சொல்கிறாரு, அதனால யூதாஸ் அவன் தான் பணம் பைய வைத்திருந்ததுனால அவனை ஏதோ செய்ய சொல்கிறான்னு அவங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் என்ன செய்தான், அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது நம்ம தாழ்மையான எண்ணத்தோடு கூட, இருதயத்தில் தாழ்மையோடு கூட நம்முடைய காரியங்களை சரி செய்ய வேண்டும். அதற்கு மாறாக இவங்க எப்படி என்னை எப்படி சொல்லலாம், அவங்க எப்படி என் குற்றத்தை அங்கே வெளிப்படுத்தலாம், என்னை எப்படி அவங்க குற்றம் தீர்க்கலாம், நியாயம் தீர்க்கலான்னு சொல்லி நம்ம கோபப்படும் போது, ஆத்திரப்படும் பொழுது அந்த இடத்துல நம்ம யாருக்கு இடமளிக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் யாருக்கு இடமளிக்கிறோம் என்பதை நம்ம உணர வேண்டும். ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்களாம், கடிந்து கொள்ளுதலை விரும்புவாங்களாம். அப்போ யாரு நம்மை கடிந்து கொள்வாங்க, நம்ம மீது அக்கறை உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், நம்முடைய வாழ்க்கையை குறித்து அக்கறை உள்ளவர்கள் தான் நம்மளை என்ன செய்வாங்க, கண்டிப்பாங்க. இப்படி செய்யாதீங்க பிரதர், இப்படி செய்யாதீங்க சிஸ்டர், இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன், இந்த மாதிரி நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீது அக்கறையாய் தனியாய் நம்ம கிட்ட பேசுறவங்க கிட்டத்துல நம்ம என்ன செய்வோம், கோபப்பட்டோ இதுப்பட்டோ ஆத்திரப்பட்டோ நமக்கு தான் நஷ்டம், நம்முடைய வாழ்க்கைக்கு தான் நஷ்டம். பாருங்க, யூதாஸ் மனம் திரும்பாம கோவப்பட்டு அங்கிருந்து அவன் எழுந்து போனதுனால அவனுடைய வாழ்க்கையில முடிவு ரொம்ப பரிதாபமாக காணப்பட்டது. அதே பேதுருவும் தவறு செய்தார். ஆனா பேதுரு மனம் கசந்து அழுது மனம் திரும்பினதுனால பேதுருடைய முடிவு மகிமையாக இருந்தது. பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்ம பார்த்தபடி கிறிஸ்துவின் அன்பு, யூதாஸின் மேல தனக்கு துரோகம் செய்தவன் மேல் இருந்த அன்பு, அவர் காட்டின அன்பு, அது மாத்திரமல்ல யூதாசுடைய கோபம், தன்னை சுட்டி காட்டினதுனால அவனுக்கு வந்த கோபம், அவனுடைய இருதய கடினத்தை நிமித்த பிசாசானவன் உள்ள புகுந்தான். கடினமான இருதயம், இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்க, என்னோட வாழ்க்கையில் சரி செய்யப்படாத காரியங்கள் எல்லாம் நீங்கள் எனக்கு சுட்டி காட்டும் போது சரி செய்யப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எனக்கு நீங்கள் சுட்டி காட்டுங்க ஆண்டவரே, எந்த இடத்துல நான் தவறுகிறேன் என்று நம்மை தாழ்மையான இருதயத்தோடு ஒப்பு கொடுப்போமே. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய பாதைக்குள்ள நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரை நம்ம நோக்கி பார்ப்போமா. எங்கள் அன்பின் தெய்வமே கிறிஸ்துவே, நீர் அன்பின் முன்மாதிரியை நீர் எங்களுக்கு காண்பித்தீர், நம்மை காட்டி கொடுக்க போகிறவரை நேசித்தீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாரும் அப்பா, நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி, உம்மை பின்பற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. எங்களை ஆண்டவரை நாங்கள் யாராவது எங்களை சுட்டி காட்டும் போது எங்கள் தவறை நாங்கள் உணர்ந்து திருத்திக் கொள்ள, மனம் திரும்ப, தாழ்மையுள்ள இருதயத்தை தரித்து கொள்ள, எங்கள் வாழ்க்கையில கோணலான பாதைகளை சரிப்படுத்தும்படி உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் சுவாமி. ஆண்டவரே, மனம் திரும்புகிற இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களை நியாயம் தீர்த்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.